பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நேற்றைய தினம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா? நிறைய பிள்ளைகள் எக்ஸாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. பெற்றோர் ரொம்ப ஆயத்தப்படுறீங்க. பிள்ளைகளை எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுத்துவதில் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இயேசு உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். பிள்ளைகள் எக்ஸாமில் வெற்றி பெறுவது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்கறை உள்ளவர். அதனால தான் உலகம் முழுவதிலும் இருந்து 167 நாடுகளில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றிணைந்து உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸோ சில சாட்சிகளை வாசித்து வீடியோவில் 2 சாட்சியை பார்த்து நம்ம உங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை தானே? ஒரு விடுதலை தேவை, சுகம் தேவை. ஆமையா, எனக்காக பிரார்த்தனை பண்ணணும். யாரோ சொந்தக்காரங்க சொன்னாங்க, தெரிந்தவங்க சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து பிரார்த்தனை பண்ணால் இயேசு அற்புதம் செய்வான்னு சொன்னாங்க, அதனால் நான் காத்திருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். நான் சில சாட்சிகளை வாசிக்கிறேன். எப்படி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, என்னென்ன விதமான அற்புதங்களை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்கிறாங்க. உங்களுக்கு எந்த காரியத்தில் அற்புதம் தேவையோ அதில் இயேசு அற்புதம் செய்வார். சரியா? இவரால் இதான் முடியும், அதான் முடியும் அப்படிலாம் கிடையாது. சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒரு சாட்சி பாருங்களேன். ஒரு பெரிய அற்புதம், 2 அற்புதம் ஒரு சகோதரிக்கு நடந்திருக்குது. சகோதரி உஷா, கன்னியாகுமரியிலிருந்து சகோதரி உஷா அவங்க அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. எனக்கு திருமணம் முடிந்து 5 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாததினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். வெளியில் எங்கும் செல்ல மாட்டேன். தெரிந்தவர்களே என்னிடத்தில் குழந்தை இல்லையா என்று கேட்கும்போது பதில் கூறுவதற்கு கஷ்டமாக இருக்கும். எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்வி எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒவ்வொரு நாளும் மனதில் வந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில் மருத்துவமனையில் பரிசோதித்த போது கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது என்றும் அதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறினார்கள். அறுவை சிகிச்சை செய்தாலும் குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதனால் நான் அறுவை சிகிச்சை செய்ய விரும்பவில்லை. இந்த நிலையில்தான் ஊரடங்கு காலத்தில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நாங்கள் குடும்பமாய் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த நிகழ்ச்சி வராவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையே முடிந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு எங்களுக்கு மிகவும் ஒரு ஆறுதலாக இருந்தது. இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி நம்ம இப்போ செய்கிறோமே, இது யார் ஆரம்பித்தான்னு நினைக்கிறீங்க? மோகலாசரசா? இது நான் ஆரம்பித்த நடத்துகிற நிகழ்ச்சி அல்ல, இயேசு கிறிஸ்து. அந்த நெருக்கடியான காலத்தில் என் ஜனத்தை ஆறுதல் படுத்தணும், தைரியப்படுத்தணும், அவங்க சோர்ந்துடக்கூடாது, அவங்கள ஜெபிக்க வச்சின்னா இந்த கொள்ளை நோக்கி தப்பித்து கொள்ளலான்னு சொல்லி ஆண்டவர் ஆரம்பித்த நிகழ்ச்சி. அப்போ கொள்ளை நோய் முடிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு சிலர் விரும்புகிறாங்க. அப்போது நானும் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, கொள்ளை நோய் முடிஞ்சிட்டல, இதை முடிச்சிடுற ஆண்டவரேன்னு சொன்னால், இல்லை தொடர்ந்து இது செய்யப்படணும். ஏன்னா நான் லட்சக்கணக்கான மக்களை இதன் மூலம் ஆறுதல் படுத்தி அற்புதம் செய்து என்னை அவளுக்கு வெளிப்படுத்தி அவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு அவர் சொன்னதுனால, அவர் சொல்லும் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் தான் இதை ஆரம்பித்தவர், நடத்தி கொண்டிருக்கிறவர். நான் அவருடைய வேலைக்காரன், அவர் சொல்லுவதை செய்வேன். இப்போது இந்த நிகழ்ச்சியினால் பாருங்கள், இதை மாதிரி எத்தனை பேர் பல தேசங்களில் போராடலாம் சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை கொண்டு தான் ஆண்டவர்களை தைரியப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார், ஆசீர்வதித்தார் என்று. அப்படி தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை குடும்பமாக பார்க்க ஆரம்பித்தோம். இந்த நிகழ்ச்சி வராவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையே முடிந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு எங்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. ஒவ்வொரு நேரலை ஜெபத்திலும் ஜெப வேளையில் என் வயிற்றில் நானும் என் கணவரும் கைகளை வைத்து ஜெபித்து வந்தோம். 2021 வருடத்தில் 2021 நம்ம 20 நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்போ 21 மருத்துவமனையில் கர்ப்பப்பையில் உள்ள கட்டியை அறுவை சிகிச்சை செய்வதற்காக மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். கட்டியே இல்லை. முன்பு இருந்த அந்த கட்டி இப்போ இல்லை. ஸ்கேன் பண்ணி பார்த்தா கட்டி இல்லை. ஆச்சரியப்பட்டாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி. கட்டியே இல்லையே என்று கூறினார்கள். எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது.
தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்தோம். 2023ஆம் வருடத்தில் எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவினார். மருத்துவ செலவே இல்லாமல் என் கட்டியை கர்த்தரே மறைய செய்து எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து என் நிந்தையையும் அவமானத்தையும் போக்கி ஆசீர்வதித்துள்ளார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 2 அற்புதம். என்னை கர்ப்பப்பையில் கட்டி அதனால் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுத்தாலும் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாங்க. இப்போ அவர் பாருங்கள், ஆண்டவர் முதலாவது செய்த அற்புதம். அவங்க கையில் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை மாதிரி வல்லமை உள்ளது எதுவுமே கிடையாது. 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன் இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார். 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. கட்டியை ஆண்டவர் மறைய பண்ணிட்டார். கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபித்தா போதும். அதனால் உங்கள் வீட்டில் எங்கே இருக்கீங்களோ, ஆஸ்பத்திரியில் எங்கே இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். என் ஜெபத்தை இயேசு கேட்கிறார், எங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார், நான் ஜெபிக்கிறதுபடி எனக்கு செய்வார். அதான் விசுவாசம். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அடுத்தது பாருங்கள், சகோதரர் போவாஸ் வாசுதேவநல்லூர். அங்கேருந்து ஒரு சகோதரர் பாருங்களேன், அவருக்கு 13 வருஷமாக ஒரு பிரச்சனை. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். நான் 13 வருடங்களாக பிசாசு போராட்டத்தினால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். என்னால் இரவு நேரங்களில் சரியாக தூங்கவே முடியாது. அதிலும் செவ்வாய் வெள்ளி கிழமை என்றால் ரொம்ப கஷ்டப்படுவேன். இரவு நேரங்களில் நான் படுத்திருக்கும்போது ஏதோ ஒன்று என்னை அமுக்குவது போன்று இருக்கும். நான் இருக்கும் அறையில் ஒரு உருவம் கடந்து போவதை என்னால் உணர முடியும். ஒரு பிசாசு நான் பகலில் வேலை செய்யும்போது என் காதில் ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கும். பகலில் அவர் வேலை செஞ்சிருந்தா கூட காதில் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இது தவிர உடல் ரீதியாக அதிக பாதிப்பு ஏற்பட்டது. கால் எரிச்சல் ஏற்படும், தலை வலி வரும், சரியாக சாப்பிட முடியாது, அப்படி சாப்பிட்டால் வாந்தி ஏற்படும், காய்ச்சல் அடிக்கடி வரும், வேலை செய்யும் இடத்தில் எல்லாரிடமும் காரணமில்லாமல் சண்டை போடுவேன். இது நிமித்தமாய் மனசளவில் பாதிப்பு, சரீரத்தில் பாதிப்பு, ஆவியில் ஒரு பயம் கலக்கம், சரீரத்திலும் வியாதி, மனதிலும் பாதிப்பு. பிசாசு பாருங்க, ஒரு பயத்தை உண்டாக்கி அப்படி ஆவியில் ஒரு கலக்கம், சரீரத்தில் பாதிப்பு, மனதளவில் பாதிப்பு, எல்லாருமே எரிச்சல், சண்டை. வீட்டிலும் சந்தோஷம் இருக்காது. என் மனைவியை நான் அடித்து விடுவேன். குடும்பத்தில் ஒரு சமாதானமே இருக்காது. இதற்காக பரிகாரம் செய்வதற்காக மந்திரவாதிகள் மற்றும் குறி சொல்லுகிறவிடத்தில் சென்று பணம் செலவழித்து பார்த்தோம். ஆனாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னால், மந்திரவாதிகள் குறி சொல்கிறவங்க காசு கேட்பாங்கல்ல, நீ இவ்வளோ காசு கொடு நான் சரி பண்ணுகிறேன்னு சொல்லி, எங்கே காசு கேட்டு உங்களை சரிப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்களோ அது கடவுளுடைய காரியமாகவே இருக்க முடியாது. அப்போது ஆண்டவர் தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும். இல்லை, குறி சொல்கிறவங்க அது குறி சொல்லுகிற ஆவி சொல்லுவாங்க, அது கடவுள்னு சொல்லுவாங்களா? குறி சொல்கிறத கடவுள் பேசுகிறான்னு சொல்லுமா? அது ஒரு ஆவி குறி சொல்லுகிறத, அதை பயந்து கடவுள் மாதிரி அதுக்கு மரியாதை செலுத்தும், அவ்வளோதானே தவிர அவங்களுக்கே தெரியாது ஒரு ஆவி என்பதாய். அப்போது அது உங்களுக்கு விடுதலை தர முடியுமா? இல்லை. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும், மெய்யான ஒரு கடவுள்னா யார், எப்படிப்பட்டவர், அவர்னா எப்படி செயல்படுவார், காசு கேட்பாரா, இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம எப்படியாவது விடுதலை பெறணும், ஏதாவது செய்துடுறோம், ஆனால் முடியாமல் ஆகி விடுகிறாரு. பரவாயில்ல, ஒருவேளை அறியாமல் அப்படி கஷ்டப்பட்டால் என்ன நடக்கிறது பாருங்கள். எவ்வளோ பணம் செலவழித்து பார்த்தோம், எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த நிலையில்தான் 2023ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் தேவனுடைய கூடாரத்தில் வியாழக்கிழமை தோறும் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். தேவ ஊழியர் ஒருவர் தேவ செய்து கொடுத்த பின்பு பிசாசின் பிடியில் உள்ளவர்களுக்காக ஜெபித்தார்கள். ஜெபிக்கும்போது என்னை அறியாமலே அலறிக்கொண்டு முன்பக்கம் விழுந்து விட்டேன். அப்பொழுது எனக்குள் இருந்த ஒரு பாரம் என்னை விட்டு விலகி போனதை உணர்ந்தேன். அதன் பின் ஒரு சமாதானம் எனக்குள் வந்தது. அந்த இரவு நன்றாக சாப்பிட்டு தூங்கினேன்.
எந்த ஒரு பிசாசு போராட்டமும் அன்று வரவில்லை. மறுநாளில் இருந்து என்னுடைய சொந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். யாரிடமும் நான் இப்பொழுது சண்டை போடவில்லை, கோபமும் வரவில்லை. அன்றிலிருந்து இப்பொழுது வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்னை தொட்டு பூரண விடுதலை கொடுத்துள்ளார். பாருங்கள், இது மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய நாலுமாவுடைய தேவனுடைய கூடாரத்தில் ஒரு அற்புத விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். 11 மணிலேருந்து 2 மணி வரை நடைபெறும். அதில் ஆயிரக்கணக்கான பேர் பங்கு பெறுவாங்க. அதில் என்ன சிறப்புன்னா, நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க அவங்களுக்கு கிடைச்ச விடுதலை சுகத்தை. வேத வசனம் உங்களுக்கு அறிவிக்கப்படும், பைபிள் வசனம். இந்த வசனம் நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்குள்ள விடுதலை சுகம் உண்டாகும். இந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்து அதன் பிறகு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது அநேகர் பில்லி சூனிய பிசாசு கட்டிலேருந்து விடுதலை அடைகிறாங்க, வியாதியஸ்தல் சுகம் அடைகிறாங்க. இதுங்களா ஒரு ஊழியரங்க யாருங்க, ஆள் முக்கியம் கிடையாது, மோகலாசஸ் முக்கியம் கிடையாது. இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். யார் ஜெபித்தாலும் இயேசு அற்புதம் செய்கிறவர். அதனால் அங்கே நிறைய ஊழியர்களை பயன்படுத்துவார். நீங்கள் இவர் இருப்பார் அவர் இருப்பார் தேடி வராதுங்க, இயேசு இருப்பார். இயேசு விடுதலை தருண விசுவாசத்தோடு நிறைய பேர் ஒவ்வொரு வாரமும் விடுதலை சுகம் பெற்று போகிறாங்க. கொடுப்பார். 13 வருஷ பிசாசு போராட்டம் ஆண்டவர் பாருங்கள் இலவசமாய் விடுதலை கொடுத்தார்ல. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார், நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபிக்கும் போது. அடுத்தது பாருங்கள், சகோதரி பிரேமா பெங்களூரில் இருந்து சகோதரி பிரேமா, எனக்கு கடந்த 2023ஆம் வருடத்தில் 4 மாதங்களாக 2 கைகளிலும் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். என்னால் கைகளை உயர தூக்கினால் வலிக்கும். சாதாரணமாக பாத்திரம் கழுவும் போதும் என்னுடைய மணிக்கட்டு பயங்கரமாக வலிக்கும். உடனே அப்படியே போட்டுவிட்டு உட்கார்ந்து விடுவேன். வீட்டை சுத்தம் செய்யும் போதும் கைகளை பயன்படுத்தும் போது மிகவும் வலிக்கும். இதனால் அதிக நேரம் என்னால் வேலை செய்யவே முடியாது. பெரிய அளவில் சிகிச்சை எடுக்க வழி இல்லாததால் வலியை தாங்கி கொண்டு அவ்வப்போது மாத்திரை மட்டும் போடுவேன். ஆனாலும் திரும்ப வலி வந்துவிடும். இந்த சூழ்நிலையில்தான் 2023ஆம் ஆண்டு பெங்களூர் பட்டணத்தில் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெற்ற 12 மணி நேர ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஆரம்பம் முதலே என்னால் ஜெபிக்கவே முடியாதபடி கைகளில் வலி இருந்தது. ஆனாலும் தேசத்திற்காகவும் பெங்களூர் பட்டணத்திற்காகவும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். கடைசி ஜெப வேளையில் ஜெபிக்க வந்த எங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். அப்பொழுது நான் கண்ணீரோடு, இயேசுவே என்னுடைய ஜாயிண்ட் பிரச்சனை சரியாக வேண்டும் என்று ஜெபித்தேன். நான் ஜெபிக்கிற அதே வேளையில் நீங்கள் மேடையில் இருந்து கொண்டு, பிரேமா உன்னுடைய ஜாயிண்ட் பிரச்சனை அந்த வலி இப்பொழுது மாறுகிறது, இயேசு மாற்றுகிறார் என்று என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் கூறினீர்கள். அப்பொழுது எனக்குள் தேவ பிரசன்னம் இறங்கியதை உணர்ந்தேன். அந்த நிமிடமே என்னுடைய கைகளில் இருந்த வலி சுத்தமாக மறைந்து விட்டது. பெரிய ஆச்சரியம், இன்று வரை எனக்கு வலி வரவே இல்லை. நன்றாக என் வீட்டு வேலைகளை செய்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. தேவனுக்கே மகிமை. தாங்க முடியாத வலி, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அந்த கண்ணீரை கூட்டத்துக்குள்ள அன்றைக்கு 80,000 பேர் கூடி இருக்கிறாங்க. நவம்பர் 1ஆம் தேதி பெங்களூரில் பேலஸ் கிரவுண்டில் உபவாச ஜெபம். 80,000த்துக்கும் அதிகமான மக்கள் 2 காலம் நிரம்பி இருக்கிறாரு. அதுக்குள்ளே நிற்கிறாங்க. ஆண்டவருடைய பெயரை சொல்லுகிறார், அவனுடைய வியாதியை சொல்லுகிறார். பெயர் சொல்கிறது, அந்த பேர் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்களே நம்ம நினைக்க தோன்றும். இந்த பெயர் உள்ள ஆளுக்கு இன்ன வியாதி அப்படின்றத யாரால் சொல்ல முடியும்? ஆண்டவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்லை, பேரையும் சொல்லலாம், வியாதியும் சொல்லலாம். சுகமாகணும்ல. அந்த நிமிடத்திலேருந்து அந்த வலி மறைந்து விட்டது, சுகம். இதுதான் ஆண்டவர் இயேசு செய்கிற மகிமையான அற்புதம். இது மனிதனால் நடக்கிற விஷயம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி காரியங்களை வெளிப்படுத்தி அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் செய்வார். சகோதரர் மோகன்தாஸ் குன்னூரில் இருந்து சகோதரர் மோகன்தாஸ், இவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. பாருங்களேன், இது ஒரு பெரிய அற்புதம். நிறைய பேர் கவனிங்க, ஏதோ ஒரு பாவம், மதுபானம், போதை வசதி அடிமைப்பட்டு அப்படியே கலங்குறீங்களா, என்னால் விட முடியலையேன்னு சொல்லி இந்த சகோதரர் சொல்றார் பாருங்க. நான் 35 வருடங்களாக மதுபான பழக்கத்திற்கு மிகவும் அடிமையாக இருந்தேன். நான் என்னுடைய நண்பர்கள் மூலமாய் குடிக்க ஆரம்பித்தேன்.
சரிங்களா? நிறைய பேர் இந்த பாவத்துக்குள்ளே சிக்கிறதே ஃப்ரெண்ட்ஸு மூலமாக தான். அவங்க பாவம் செய்கிற உடனே பாவம் செய்யாத இந்த குடிக்காத அல்ல போதை வஸ்து பயன்படுத்தாதவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஒரு மனசாட்சி வாதிக்கும். இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் அதுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி உடனே அவர்கள் இவங்களையும் குடிக்க வச்சுட்டா நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஏமாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வச்சுருவாங்க. கொஞ்சம் குடி, கொஞ்சம் பாரு, டேஸ்ட்டு பாரு அப்படின்னு. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது அவங்கள பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குதுன்னு. ஆனால் ஒரு சுயநலம், இதான் மனுஷ சுபாவம், மற்றவர்களை பாவத்துக்குள்ளாக்குவது. அதே மாதிரி அது மாதிரி தான் போதை வஸ்துகள், அதெல்லாமே நண்பர்கள். அதனால தான் சரியான நண்பர்களை தெரிந்தெடுக்க பழகணும். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல படிக்கிற பிள்ளைகளும் எல்லாரையும் நீங்கள் நேசிக்கணும். எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது. நெருங்கின ஃப்ரெண்ட்ஷிப்னா அவங்களுடைய ஒழுக்கமாக இருக்காங்களா, நேர்மையாக இருக்காங்களா, தெய்வ பக்தியோடு இருக்கிறாங்களா. சிலர் இந்துக்களாக இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் ரொம்ப தெய்வ பக்தியாக பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா கூட உங்களுக்கு நல்லது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கவனித்து அவங்களோட அதில் ஜாதி மத வித்தியாசம் எதுவுமே மத வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல எல்லா எண்ணத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் சொந்தத்தை போல் நேசிக்கணும், பழகணும். அது சரி. ஆனால் தவறான நண்பர்களோட ஐக்கியம் வைக்கக்கூடாது. அதனுடைய விளைவு தான் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் பாவத்துக்குள்ளானதே தவறான பெண்களும் நிறைய பேர். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே 2 நாளில் சரியாயிரும். ஆனால் நீங்கள் சோகமாக இருந்தோன்னு அவங்க பேசுவாங்க, அவங்க புருஷனை விட்டு விலகி இருப்பாங்க. உடனே உங்களை புருஷனை விட்டு பிரிக்கிற மாதிரி ஆலோசனை கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்லதாக தெரியும், ஆனால் உங்கள் வாழ்க்கையை அதை அழிச்சிடும். ஏன்னா அவங்க பிரிஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய மனசாட்சி வாதிக்கும். இவங்களாம் நல்லா இருக்காங்களே, நான் தானே கண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கேன், உங்களையும் பிரிச்சுட்டா. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. பிசாசு ரொம்ப தந்திரசாலி. அதனால் தயவு செய்து கவனமாக இருங்க. அது மாதிரி ஆலோசனை சொல்லக்கூடிய தவறான ஃப்ரெண்ட்ஸு, சிநேகிதிகள் வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, படிக்கிற இடத்துல இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இதுக்குள்ளே இழுத்துருவாங்க. ஏதோ ரகசிய பாவத்தில் இருப்பாங்க, அதை பற்றி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துருவாங்க. அது சாத்தானுடைய கண்ணி. கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நீங்கள் விலகணும், நேசிக்கணும், ஆனால் விலகி நிற்கணும். பாருங்கள், நண்பனால் உண்டான பாதிப்பு 35 வருஷம் குடிகாரன் ஆகிட்டார் அந்த ஃப்ரெண்ட்ஸால். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், நான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதி கூட வீட்டிற்கு கொடுக்க மாட்டேன். எவ்வளோ பணம் வேஸ்ட் 35 வருஷத்தில். யோசித்து பாருங்கள், எவ்வளோ அந்த குடும்பம், அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பாதிப்பை அது உண்டாக்கி இருக்கிறது. அந்த அளவிற்கு குடித்து விடுவேன். நண்பர்கள் சேர்ந்தால் எப்பொழுதும் மது போதையில்தான் இருப்போம். அதனால் வீட்டில் சமாதானம், சந்தோஷம் இருக்காது. எப்பொழுதும் எனக்கும் என் மனைவிக்கு சண்டைத்தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குடிச்சிட்டு பணத்தை வீணாக நான் எந்த மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், எந்த மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்கள ரொம்ப பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும். உங்களுடைய பாவ பழக்கம் உடைய முழு குடும்பத்தை சிதைத்து விடும். இது சாத்தானுடைய திட்டம். அந்த கண்ணியில் அகப்பட்டு கொண்டீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். அவர் சொல்கிறார், நான் குடிப்பதினால் 2 முறை இருதய அடைப்பு பிரச்சனை ஏற்பட்டது. அறுவை சிகிச்சையும் செய்துள்ளேன். மரணம் வரை சென்று திரும்பி வந்துள்ளேன். ஆனாலும் தொடர்ந்து குடிக்கத்தான் செய்தேன். மருத்துவர்கள் ஆலோசனை கூறியும் நான் குடியை விடவில்லை. என்னால் குடியை விட முடியவில்லை என்ற காரணத்தினால் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை 2020ஆம் வருடம் டிசம்பர் மாதம் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை பார்க்க வைத்தார்கள். விட முடியலை தான் நிறைய பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமாக போய் கண்ணில் அகப்பட்ட பிறகு நம்மால் அந்த பாவத்திலேருந்து விடுவித்து கொள்ள முடியாது. மதுபானம், போதை வஸ்துகள், சில ரகசிய பாவங்கள், அதிலேருந்து உங்களை விடுவித்து கொள்ளவே முடியாது. இப்போ செல்ஃபோன் அடிமைத்தனம் நிறைய பேர் அடிமையாக்கி விட்டது. அது இல்லாமல் இருக்க முடியல. அது இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அடிமைத்தனம். அதுக்கு பின்னால் இருப்பது அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு ஆவி. அந்த ஆவி தான் அந்த பொருளை பயன்படுத்தி, ஆட்களை பயன்படுத்தி பாவத்துக்கு அடிமையாக்குகிறது. அப்போ விடுதலை கொடுக்க ஒருவர் தேவை. அதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36 இயேசுவை சொல்லுகிறார். வேறு யாரும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. பக்தியாக இருங்க, அன்பாக இருங்க, எல்லா மதமும் சொல்லுங்கள். இதெல்லாம் பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க. பக்தியாக இருங்க, நீங்கள் அன்பாக இருங்க, எல்லாத்தையும் நேசமாக இருங்க, மனிதாமனத்தோடு இருங்க. இந்த வார்த்தையில் எல்லாம் அழகழகாக சொல்லுவாங்க. பிரச்சனை என்ன, விட முடியலையா? ஒரு சின்ன ஒரு துண்டு பீடியை விட முடியல. இதான் மனுஷனுடைய பிரச்சனை.
அதுக்கு யாராவது சொல்யூஷன் கொடுக்குறாங்களா? இல்லை பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சுக்க, வாரத்தில் ஒரு நாள் பக்தியாக சாமி கும்பிட்டுக்க, நீ பக்தியாரு, ஒரு நாள் சர்ச்சுக்கு போ, பக்தியாக சாமி கும்பிடு, தப்பி போன ஆடுகளை தவி போனேன் தாவி போனேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வா போகிறோம். இல்லை இல்லை இல்லை, அதல்ல. விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் தான் ரட்சகர். யாரால் விடுதலை கொடுக்க முடியும் தெரியுமா? அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கினவர், அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும். அதனால் இயேசு நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்த, ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்தார். அவர் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். மற்ற எல்லாருமே எல்லா மதமும் பாவ மன்னிப்பு தான் சொல்லுது, பரிசுத்தத்தை தான் சொல்லுது, சமாதானம் சொல்லுது, சொல்லும் எல்லாமே. யார் சமாதானம் கொடுக்கறது? யார் விடுதலை கொடுக்கறது? யார்கிட்ட போகிறது? அதுதான் ஒரு நபர், இயேசு என்கிற ரட்சகர். அவர் மதத்தை ஸ்தாபிக்கலை, மதத்தை பேசலை. அதனால தான் நான் மதத்தை பற்றி பேசுவதில், மதத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. கிறிஸ்தவ மதம், அந்த மதத்தின் நம்பிக்கை கிடையாது. அதில் எத்தனை குடிகாரர் இருக்கான், துன்மார்க்கர் இருக்கான். அது மாதிரி சில பிஷப்பு போதகன்னு சொல்லி குடித்து வெறித்து ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் காரியம். இயேசு என்கிற ரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் விடுதலை, ஒரு அற்புத மாற்றம். அதை தான் நான் சொல்லுகிறேன். அப்போ விடுதலை கொடுக்க எனக்கு முடியல, இதுதான் பிரச்சனை. அவர் சொல்கிறார்ல, விட முடியவில்லை. அப்போ தான் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை 2020 வருஷம் டிசம்பர் மாதம் என்னை குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்க்க வைத்தார்கள். அப்பொழுது நீங்கள் சொன்னபோது தான் மது பழக்கங்கள், போதை வஸ்துகள் எல்லாம் இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க அப்படியே இருந்து எல்லா நியாயத்தை பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து அப்படியே முழங்கால் போட்டு பக்தியாக வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் இயேசுக்குள்ள சம்பந்தம் இருக்கா? இதை பார்த்துட்டு இப்படி தான் போல, அப்படி கிடையாது. இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவத்தோடு நம்ம வாழணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வித் லார்ட், ஆண்டவரோடு ஒரு அனுபவம், அதான் கிறிஸ்தவம். பார்த்தீங்களா? அவர் சொல்கிறார், நான் அப்போ தான் புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு நேரலை நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து பார்த்து என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன், விடுதலை கொடுங்க, எனக்கு பாவம் மன்னிப்பை கொடுங்க, பாவத்தை விடுதலை கொடுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், நான் ஜெபித்த ஒரே மாதத்திலேயே மதுபானத்தில் இருந்த ஆசை என்னை விட்டு போனது. இதான் உண்மையான விடுதலை. அதான் இயேசு சொல்லுகிறார், இயேசுவாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யான விடுதலை அது இயேசுவால் மட்டும்தான் தர முடியும். அந்த ஆசையை போய்விட்டது பாருங்கள். அந்த குடிக்கின்ற எண்ணமே எனக்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்து அனுதினமும் என்னை செபிக்க வைத்தார். இப்பொழுது அனுதினமும் நன்றாக செபிக்கிறேன். 3 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. நான் மதுபானம் குடிக்கவே இல்லை. இதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதம் உங்களுக்கு தேவைதானே? யாரோ ஒரு சகோதரன், ஒரு சகோதரி ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கிட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு விடுதலையின் நாள். இன்றைக்கி நிம்மதி, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. குடிக்கின்ற எண்ணமும் எனக்கு வரவில்லை. ஜீவன் இல்லாமல் இருந்த என் வாழ்க்கையில் புது ஜீவன் தந்த இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் இயேசு கிறிஸ்து. சரியா? இன்னொரு சாட்சியை வாசிக்கிறேன். ஒரு வாலிப மகள் ஜெனிட்டா ரூத், திருவள்ளூர்லேருந்து ஒரு மகள். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். நான் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய தோழி ஒருத்தி மூலமாக இயேசுவை நான் தெரிந்து கொண்டேன். 7ஆம் வகுப்பு முதல் கல்லூரி படிக்கின்ற வரைக்கும் நானும் அவளும் இணைந்து படித்தோம். இயேசுவை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு முழுமையாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை பற்றி தெரிந்திருந்தாலும் அவருடைய வழிகளை நான் பின்பற்றவில்லை. அதான் நல்ல கவனிங்க. இயேசுவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இயேசுவை தெரியுமா? அதான் இயேசுவை பற்றி தெரிஞ்சிருந்தானே பிரயோஜனம். அவரை நேரடியாக சந்திக்கணும், அவரை பின்பற்றணும். தான் அந்த மகள் எழுதியிருக்கிறாள். நான் பின்பற்றவில்லை. நான் உலகத்தோடு என் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த நிலையில்தான் என் சரீரத்தில் ஒரு பலவீனம் ஏற்பட்டது. நான் பெருமையாக நினைத்த என் தலைமுடி உதிர ஆரம்பித்தது. என்னுடைய இரத்தத்தில் அளவு குறைய ஆரம்பித்தது. உடல்நிலை மெலிந்து ஒவ்வொரு நாளும் சோர்வோடு தான் வாழ்ந்து வந்தேன். 10 நிமிடம் கூட என்னால் நின்று யாரிடமும் பேச முடியாது. அந்த அளவுக்கு நான் பலவீனம் ஆனேன். என்னை குறித்து எனக்கே கவலையாக இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் தான் உனக்கு இந்த நிலைமை என்று எல்லாரும் என்னை வசைப்பாடினார்கள். ஆமாம், ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஏதாவது நடந்த உடனே இயேசு ஏற்றுக்கொண்டல, அதனால தான் உனக்கு, மற்றவங்களுக்கு நடக்காதா?
அதனால் தெய்வ பிள்ளைகள் பயப்படாரு. இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்தாலும் நமக்கும் உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, சில சமயம் வியாதி வரும், பிரச்சனை சந்திக்கணும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது நம்மை முற்றிலும் அடிமைப்படுத்தாது. இயேசு என்ன சொல்லுகிறார்? உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இருக்கிறேன், உங்களுக்கு உலகத்தை ஜெயித்தேன், ஜெயம் தருவேன். அதான் வாக்கு தத்துவம். அதனால் பாடுகள் உபத்திரம் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதெல்லாம் கண்டு சோர்ந்து போகாதுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்கள், இந்த சூழ்நிலையில் தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை ஓரிடங்கு காலத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். அப்பொழுது தான் நீங்கள் இயேசுவை பற்றி தெளிவாக எனக்கு புரிய வைத்தீர்கள். இயேசுவை சரியாக அறியாதது தான் இன்றைக்கி பிரச்சனை. கிறிஸ்தவனுடைய பிரச்சனை அதுதான், சில ஊழியக்காரங்களுடைய பிரச்சனை அதுதான். இயேசுவை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாதது தான் நிறைய பேருடைய பிரச்சனை. சும்மா தெரியும் அவ்வளோதான் இயேசு அவ்வளோன்னு, ஆனால் முழுமையாக அவரை பற்றி தெரியாதது. தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக மாறும். நான் எந்த அளவுக்கு இயேசுவை துக்கப்படுத்தி இருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெப வாழ்க்கை மாறியது. கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்தார், அனுதினமும் என்னுடன் பேச ஆரம்பித்தார். அதான் இயேசு. தினந்தோறும் அவர் நம்மோடு பேசுவார். ஒரு மனிதன் பேசுகிற மாதிரி அவர் ஆவியாக இருக்கிற தேவன். நம்முடைய ஆவியில் தான் அவருடைய குரலை கேட்க முடியும். நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதன். இப்போ ஒரு செத்து போயிட்டானே, ஆவி போயிட்டியா, அவ்வளோதான் சவன்னு சொல்கிறாங்கல்ல. மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி, அது இருக்க வரைக்கும் தான் நம்ம உயிரோடு இருப்போம். ஆவி போயிட்டா முடிஞ்சது. அந்த ஆவியோட தான் பரிசுத்த ஆவியினர் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அது ஆவியில் கேட்கிற குரல். அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் இனிமையாக கேட்க முடியும். கண்ணு மூடி நீங்கள் ஜெபிப்பீங்க, நீங்கள் ஆண்டவரோடு பேசுவீங்க, அவர் உங்களுடைய பேசுவதை உணர முடியும். இந்த மகள் பார்த்தீங்களா, அனுதினமும் என்னுடனே பேச ஆரம்பித்தார். என் மனதில் சமாதானம் பிறந்தது. பெரிய ஆச்சரியம் என்னென்னா, என் சரீரத்தில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் சரியானது. இரத்தத்தின் அளவு கூடினது. உதிர்ந்த முடிகள் எல்லாம் மீண்டும் வளர்ந்து அடர்த்தியானது. என்னை பார்த்து ஏளன பேசியவர்கள் மத்தியில் எல்லாரும் ஆச்சரியப்படும் பண்ணும் என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றியுள்ளார். இயேசுவே உண்மையான தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டு அவரை துதிக்கிறேன். ஆமேன். பார்த்தீங்களா, இதுதான் அனுபவம். அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோன்னா சும்மா பக்தியாக இருக்கிற வாழ்க்கை அல்ல, ஆண்டவரோடு அனுதினமும் வாழணும். நம்ம கொஞ்சம் விலகி போனால் என்ன செய்வார்? அவர் சிட்சிக்கிற தேவன். பைபிளில் இருக்குது, ஆண்டவர் நம்மை சிட்சிப்பாராம். அதுக்கு தான் சில சமய சிட்சை, வியாதி மூலமாக, சில பிரச்சனை மூலமாக அப்போ சிட்சித்து அவர் சேர்த்துக்கொள்கிறார். சிட்சை வரும்போது என்ன பண்ணுவோன்னா, ஐயோ நம்ம ஆண்டவர்கிட்ட விலகிட்டு அதான் நடக்குது, ஆண்டவர் பக்கம் திரும்புவோம். நம்முடைய ஆத்மாவின் மீது அக்கறையோடு தேவன் அதை செய்வார். அப்போ அவரோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்திட்டா பிரச்சனை மாறிவிடும். அதனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்துங்க, மற்றதெல்லாம் சரியாகும். எல்லாமே பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், கவலை, கண்ணீர், உபத்திரவம், சோர்வு எல்லாமே உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆண்டவருக்குள்ள உங்களை ஐக்கியம், இந்த ஆவிக்குரிய காரியம் சரியாயிட்டாலே மற்ற எல்லாமே அப்படியே டக்கு 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 என்று மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் வெறும் பக்தியாக இருப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் சும்மா பக்தியாக இருக்கிறேன், கடவுள் நம்பிக்கையாக இருக்கிறேன், அது எல்லோரும் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் குடிக்கிறோன்னு சொல்கிறான், லஞ்சம் வாங்குறோன்னு சொல்கிறான், ஊழல் பண்ணி நாட்டையே கொள்ளடிக்கிறவங்க கூட பக்தியாக தானே இருக்கிறான். நீ பாருங்களேன், நம்ம பணத்தை கொள்ளையடித்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறவனு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினாலும் அங்கே போய் பக்தியாக தானே இருக்கிறான். பக்தின்னு மாறலையே. பக்தியாக இருக்கிறதல்ல காரியம். ஆண்டவருக்கு பயந்து மெய்யான ஆண்டவரோட தொடர்பில் இருந்தால் அவர் சொல்லுவார், நீ ஊழல் பண்ண தப்பு தம்பி, திரும்பி கொடு பணத்தை, லஞ்சம் வாங்கின தப்பு திருப்பி கொடு, இதெல்லாம் சரிப்படுத்தின்னு சொல்கிற ஒரு ஆண்டவர் இருந்தால் அவர் தான் ஆண்டவர். அப்படி ஆண்டவர் சொல்கிறாரா பாருங்கள். அதனால் காரியத்தை சரிப்படுத்த சொல்லுவார். இயேசு கிறிஸ்துகிட்ட வந்தால் நீ எவ்வளோ வேணாலும் ஊழல் பண்ணிக்க, வந்து காணிக்க மட்டும் தந்துருப்பா அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இயேசுகிட்ட அதெல்லாம் நடக்காது. நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு இன்றைக்கி 1 கோடி ரூபா ஊழியத்தை காணி கொடுக்கனா இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து அப்படின்னா அவர் மெய்யான ஆண்டுன்னு சொல்ல காரணமே இந்த சாட்சியெல்லாம் பார்க்குறான். அவர் உணர்த்துவார், பாவத்தை சரிப்படுத்துவார், வாழ்க்கையை மாற்றுவார், எது அவசியம் என்பதை கற்றுக் கொடுப்பார். அதுதான் சரி. இப்போ 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரர் லாரன்ஸ், மும்பை பட்டணத்திலிருந்து சகோதரர் லாரன்ஸ்.
அவருக்கு 30 வருஷம் ஒரு பிரச்சனை. அது எப்படி ஆண்டவர் சுகமாக்கினார் பார்க்க போகிறீங்க. 30 வருஷ வியாதி. அது எவ்வளோ அலர்ஜி வியாதி, சைனஸ் ப்ராப்ளம். 30 வருஷம் எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஒரு அவனுடைய அதை நீ உணர்ந்து பார்த்தா தெரியும். ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. 30 இயர்ஸ் எப்படி சுகம் கிடைச்சிது. இன்றைக்கி 3 வருஷமாக சுகமாக இருக்கிறாங்க. அந்த வியாதியே இல்லை. 30 வருஷம் இந்த வியாதி ஆண்டவர் மாற்றி சுகமாக வச்சிருக்கிறாரு. எப்படி நடந்தது? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பை அது அறுத்து விடும். அதை முதல்ல சரிப்படுத்தணும். அப்போ தான் ஜெபம் கேட்கப்படும். நான் எல்லா அநேகத்தமுடைய பக்தியாக போய் சாமி கும்பிட்டு காணிக்க போட்டோன்னே எல்லாம் நடந்துடும். அப்படியே அல்ல. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நம்மகிட்ட எதிர்பார்ப்பது, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்ப மகளே, மகனே, நான் அவனை குணமாக்குறேன்னு சொல்கிறார். மனம் திரும்பின உடனே பாருங்கள், அவர் கண்ணீரோடு அழுது ஒப்பு கொடுத்தார். நீங்கள் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கும் போதே ஆவியானவர் அங்கே செயல்படுவார். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு தான் இருதயத்தை உடைத்து கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. அன்றைக்கோடு வியாதி போய்விட்டது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம், பெருமை, பொறாமை, எரிச்சல், அடுத்தவளை பற்றி புறங்கூறிக்கிட்டே இருக்கிறது, காசிப் பண்ணுவது, வீடு வீடாக போய் மற்றவங்களை பற்றி பேசுகிறது, உங்களுடைய வார்த்தையினால் அடுத்தவங்களை உள்ளத்தை காயப்படுத்துவது, லஞ்சம், ஊழல், அநியாய சம்பாத்தியம், இந்த மாதிரி காரியங்கள் உலகத்தில் நடக்கிறதானே இல்லை. ஆண்டவர் தனக்கென்று ஒரு கூட்டம் பரிசுத்தமாய் வாழ்கிற கூட்டத்தை வச்சிருக்கிறார். அதை உணர்ந்து நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்துட்டா உடனே உங்களுக்கு விடுதலை, சுகம். இன்னொரு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். சகோதரி சாந்தி ஜஸ்டின், சென்னை. இவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு கட்டி, கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, டிபி கட்டிகள், கர்ப்பப்பையில் கட்டி, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்குதா? இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள். மவுத் கேன்சர், வாய்க்குள்ளே கேன்சர் கட்டி. நான் சிலரை பார்த்துருக்கிறேன். என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் கூட ஜெபிக்க, வாய்க்குள்ளே கேன்சர்னாங்க. அப்படியா அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். வாயை திறந்தால் அந்த கட்டி இருக்கிறது புண்ணாக இருந்து தெரிந்தது. ரொம்ப பாரம். நான் பாரத்தோடு அவங்களுக்கு ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அடுத்த நாள் காமிக்கிறாங்க, அந்த கட்டி இல்லை. அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அதே மாதிரி தான். இது மாதிரி இயேசு எவ்வளோ அற்புதமானவர் தெரியுமா? நீங்கள் அவர் ருசித்து பாருங்களேன். அவர் இப்போ விசுவாசோடு கூப்பிட்டு பாருங்களேன். இவங்க ஒரு கேன்சர் வியாதி கட்டி, வாய்க்குள்ளே அந்த கட்டி, இன்னும் சில மாதம்தான் உயிரோடு பண்ணி மரண பயம்லாம் வந்துட்டு உண்மையாக ஜெபம் பண்ணாங்க. இயேசுவே, நீ விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சா போதும், கட்டி மறைந்து விட்டு பாருங்க. அதான் இயேசு கிறிஸ்து. நிறைய பேருக்கு அப்படி நடக்கிறதை நான் ஊழிய பாதையில் பார்க்கிறேன். உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு கேன்சர் நிமித்தம் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? அவங்க மேலே நீங்கள் கை வைத்து ஜெபிங்க, அல்ல நீங்கள் கை வைத்து ஜெபிக்கணும். விடுதலை. இப்போ என்ன செய்ய, முதல்ல பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும். இந்த மதுபானம், போதை வஸ்துகள், இந்த செல்ஃபோன் அடிமைத்தனம், பாவ பழக்கம், எனக்கு விடுதலை வேணுன்றவங்க இதயத்தில் கை வைத்து, இயேசுவே, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்கல்ல, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவி பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி இடத்தில் கை வைத்து ஜெபிக்கணும். அல்லது வீட்டில் உள்ளவங்க வியாதியஸ்தர் மேலே நீங்கள் கை வைத்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். குட்டி பிள்ளைகள் ஜெபிச்சா கூட இயேசு அற்புதம் செஞ்சிருவார். உங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தாத்தா, பாட்டிக்கு ஜெபிக்கணும். கை வைத்து, ஏசப்பா தொடுங்க, ஏசப்பா குணமாக்குங்கன்னு ஜெபிச்சா உடனே மறைஞ்சிரும். இயேசு அற்புதம் செய்திருவார் பாருங்களேன். இயேசு அவ்வளோ அற்புதமானவர். நேற்றைய காலை மதுரையில் உபவாச ஜெப சனிக்கிழமை சார் வின்சென்ட் ராஜன் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நீங்களே ஜெபிங்க, இயேசு அற்புதம் செய்வாருன்னு. ஒரு சகோதரருக்கு பல வருஷமாக உடம்பில் 2-3 இடத்துல கட்டிகள். அப்போ ஜெபிச்சு முடித்து பார்த்தா கரைந்து காணலை, 3 கட்டியை காணவில்லை. அவர் சொல்ல, எப்படி நடந்ததுன்னு கேட்டால், என் மனைவியும் என் குழந்தையும் ஜெபிச்சாங்க. பார்த்தீங்களா? நான் ஜெபம் பண்ணல. நான் சொல்லிட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் ஜெபிக்கணும்னு சொல்லி. நேற்று நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. அதை மாதிரி இயேசு எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறாரு, உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் விசுவாசத்தோட, இயேசுவே இன்றைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் 5 நிமிஷம்தான் டைம், ரொம்ப நேரம் தேவையில்லை. முடிஞ்சால் முழங்கால் படியிடுங்க, அல்லது அப்படி பழக்கம் இல்லையா, நான் உட்கார்ந்து கொண்டே இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, பாவத்தில் இந்த விடுதலை தாங்க,
இனிமேல் இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம், இந்த செல்ஃபோன் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம், இந்த தவறான நண்பர்கள் அவங்களால நான் பாதிக்கப்பட்டுட்டேன், எனக்கு விடுதலை கொடுங்க. கேளுங்க. என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, மகனுக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே சுகம் தாங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவே மன்னியும், இயேசுவே இறங்கும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே உங்களுடைய தள்ளும்புள்ள கரத்தினால் தொடும். ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுது. நீங்கள் கண்களை மூடி ஜெபிங்க. எண்ணம் சிதறாமல் இருக்க இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஒரு மனதோடு நீங்கள் ஜெபிச்சாதான் நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியும். அதனால் கண்களை மூடி ஒரே 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரம் தொடுகிறாரு, ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் உங்களை தொடுகிறாரு. இப்பொழுது நீங்கள் சுகம் அடைகிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். கட்டிகள் மறைகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் மறைகிறது. கழுத்தில் காணப்படுகிற, தொண்டை பகுதிக்குள்ளே காணப்படுகிற தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. சகோதரி சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். மார்பில் இருக்கிற கட்டி மறைகிறது. வாலிப மகளே, எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறாய், அது மறைகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி மறைகிறது. நீங்கள் கை வச்சு பார்த்தா அந்த அடி வயிற்றில் அந்த கட்டி தெரியும், அது மறைகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தலையில் கட்டி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைகிறது விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறீங்க. யாரோ ஒருவர் கண்ணுக்குள்ள ஒரு சிறிய கட்டி தோண்டி இருக்கிறது, அதை குறித்து ஒரு பயம் வந்துவிட்டது. அந்த கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகிறது. விடுதலை இயேசுவின் நாமத்தில். இயேசுவே தொடும், குணமாக்குன்னு கேளுங்க. இப்பொழுது ஜாயிண்ட் எலும்புகள் இருக்கிற வலி மறைகிறது. விரல்களில் உடைய ஜாயிண்டுகளில் உண்டாகிற அந்த வலி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஆத்தரைட்டிஸ் மறைகிறது. சகோதரி விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே நன்றி, இயேசுவே என்னை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். வியாதி மறைகிறது. இப்போ அவங்களுடைய குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வியாதிப்பட்ட குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. விடுதலை இயேசுவின் நாமத்தில். குழந்தைகள் சுகம் அடைகிறாங்க. தலையில் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் கரம் தொடட்டும். அப்படி சொல்லுங்கள். இயேசுவே உங்கள் கரத்தினாலே தொடுங்க. இப்போ ஆண்டவர் தொடும் பொழுது அற்புத மாற்றம் உண்டாகிறது. விடுதலை. சாப கட்டுகள் மாறுகிறது. பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற வியாதி, சிலருக்கு பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய வியாதி, அதனால் பாதிக்கப்பட்ட சில குடும்பத்தில் பலர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறீங்க. இப்போ அந்த வியாதி, அந்த அலர்ஜி வியாதி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த தோல் வியாதி, சரும வியாதி, பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற வியாதி இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. சகோதரி உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். வினோதினி என்கிற மகள் அப்படி ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பரம்பரை வியாதியை மாற்றி குணமாக்குகிறார். இப்போ இயேசுவை கூப்பிட்டதுனால உங்களுக்கு விடுதலை. இனி பாவம் செய்யாத மகளே என்ற ஆண்டவர் உங்களுக்கு அன்பாய் ஆலோசனை தருகிறார். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் நன்றி சொல்லுங்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் அப்படி செய்த அற்புதத்திற்காக உமக்கு நன்றி. செல்லப்பா என்கிற ஒரு சகோதரர் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் படுக்கையில் இருக்கிறீங்க, எளிமை உட்காரக்கூட முடியாதபடி இயேசுவே எனக்கு விடுதலை தாருன்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லம் உங்கள் மேலே இறங்குகிறது. இப்போ எழும்ப முடியும். எழும்புங்க. இயேசுவின் நாமத்தில் உட்காருங்க. ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு உண்டாகிவிட்டது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரம் தொட்டது. வேலாயுதம் என்கிற ஒரு ஐயா ஜெபிக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பக்தி உள்ளவங்க, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க. ஆனாலும் எத்தனையோ தெய்வத்தை கூப்பிட்டு எனக்கு விடுதலை இல்லையே நீ ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறீங்க. மரண பயம் ஒரு பக்கம், சரீரத்தில் ஜாயிண்டாக வலி ஒரு பக்கம், வேதனையில் கலங்குறீங்க. இப்போ இயேசுவே நீ கூப்பிட்டதுனால உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இப்பொழுதே விடுதலை, சுகம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் செய்த அற்புதத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜெனிஃபர் என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். இயேசுடைய வல்லமை உனக்குள் இறங்கி வருகிறது. மகளே, உன் கண்கள் பாதிக்கப்பட்டு கண் அலர்ஜி, ஏதோ கண்ணில் அலர்ஜின்னு சொல்கிறாங்க, எனக்கு விளங்கலை. அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிற ஒரு மகள், ஆண்டவருடைய வல்லமை உன் கண்களுக்குள் இறங்குகிறது, சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. மகளே, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. கத்தரப்படி கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட்.
திவ்ய பாரதி. ஆனால் சிலர் உன்னை பாரதின்னு கூப்பிடுறாங்க, சிலர் திவ்யானி கூப்பிடுறாங்க. மகளே, ஆண்டவுடைய கரம் உன்னை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நான் செத்து போயிடணும், எனக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை, வியாதி, எனக்கு சுகமே ஆகலை, மரித்து போனால் நல்லது என்று எண்ணுகிறாய். இல்லை, இயேசு உன்னை வாழ வைக்கிற ஆண்டவர். மகளே, இப்பொழுது உன்னை சுகமாக்கினார், உனக்கு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டே இருக்கிற. இப்போ அப்படியே வலதுகரம் வைத்துங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், தொட்டு விட்டே சுகம் தந்து விட்டே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதம் செய்துட்டார். இன்றைக்கி தெளிவாய் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வல்லமையினால் உணர முடிந்தது. ஆண்டவருக்கு நன்றி.